திருச்சிற்றம்பலம். அடியார்களை வணங்குகிறேன். அருணாச்சல புராணம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது திருநகர சர்க்கம் 15வது பாடல். இது திருக்காலத்தை பற்றியது. விருப்பு அடியார் சொரிந்த அருகு அலருடனே விடியிடந்த வேடற்காலில் செருப்படியும் உகந்த பிரான் காலத்தின் நகரமெனும் தெய்வபூமி பருப்பதமாகியும் விளங்கும் தன் நரா கொழிக்கும் மலர் பதுமையோடு மறுபடியும் துழாய் மார்பன் வடமலை மேல் இருந்து கண்டு வணங்கமாதோ. என் பொருள், திருக்காலத்தி என்னும் தெய்வீகம் பொருந்திய ஸ்தலத்தில் ஆதி சைவ பிராமணராகிய சிவகோச்சாரியார் பக்தியோடு மிகுதியாக அர்ச்சனை செய்த அருகு புஷ்பங்கள் இவையுடனே கண்ணை பிடுங்கி பதித்த கண்ணப்ப சுவாமிகளது கால் செருப்பையும் விருப்பமாக ஏற்றுக்கொண்ட அந்த லிங்க சுரூபமாகிய சிவன் தானே குளிர்ச்சி பொருந்திய தேனை சொரிகின்ற தாமரை மலர் இருக்கின்ற லட்சுமியோடு வாசனையுற்ற துளசி மாலை அணிந்த மாதனை உடைய விஷ்ணுவானவர் வேங்கடம் என்னும் திருப்பதியில் நின்று கொண்டு தரிசனம் செய்து வணங்கும் பொருட்டு அந்த காலத்தில் மலையாகியும் விளங்குகிறார். என்ன சொல்றாருன்னா, காலத்தில் வந்து சிவகோச்சாரியாருடைய பக்திய அர்ச்சனையோட அருகு புஷ்பம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவர், கண்ணை பிடுங்கி பதிச்ச கண்ணப்ப சுவாமியுடைய கால் செருப்பையும் விருப்பமாக ஏற்றுக்கொண்டவர். அப்படிப்பட்ட லிங்க பெருமான் சிவபெருமான் என்ன செய்யறாரு, குளிர்ச்சி பொருந்திய தேனி சொரிய தாமரை மலரும் அதோட அந்த மலர் இருக்கிற லட்சுமியோட வாசனையா இருக்கிற துளசி மாலையை அணிந்த மார்பையுடைய விஷ்ணுவானவர் என்ன செய்யறாரு, வேங்கடத்துல நின்று திருப்பதியில நின்று கொண்டு அங்கிருந்து தரிசனம் செய்து வணங்குறாராம். யார காலத்தினாரை அந்த மாதிரி வழங்க போட்டு அந்த காலத்துல மலையாகி விளங்குகிறார் அப்படின்னு சொல்றார். காலத்தி மலையின் பெருமையை கூறுகிறார். அடுத்த படம் ஸ்ரீ காஞ்சிபுரம். தேக்கு நாள் இறுதி செய்யும் புகழ்ந்த தொண்டை நாடு என்னும் தெய்வ நாட்டில் நோக்கினார் வினையகற்றும் ஒரு தலம் உண்டு. அதன் பெயரை நுகல கேளு. வாக்கு நாயகி கணவன் படைத்த புவித்து அழைக்க அறமுடத்து என்னாலும் காக்கு நாயகுடனே கம்பநாயகர் உரையும் கச்சி மூதூர். அந்த ஊரின் புகழை சொல்ற பொருள் என்னன்னா, அகன்ற 8 திக்கில் உள்ளவர்களும் புகழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டை மண்டலம் என்கிற தெய்வீகம் பொருந்திய நாட்டில் அந்த தரிசனம் செய்யக்கூடிய பாவத்தை போக்குகின்ற ஒரு ஸ்தலம் உண்டு. அதன் பெயரை சொல்றேன் கேளு. சரஸ்வதியின் கணவனாகி 4 படைத்த உலகத்தில் உள்ள உயிர்கள் பிழைக்கும்படிக்கு 32 தர்மத்தையும் அறமுடத்தனாகின்னு சொல்றாங்கல்ல, 32 தர்மத்தையும் பரிபாலனம் செய்து என்னாலும் காக்கிற அந்த காமாட்சி அம்மையுடனே ஏகாம்பரசர் எழுந்தருளி இருக்கின்ற காஞ்சிபுரம் தான் அந்த ஊரு. அப்ப எல்லாரும் தரிசனம் செய்தாலே பாவத்தை போக்குகின்ற தலம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 17. ஸ்ரீ விருஞ்சிபுரம். பழுதரவை எழுகடலும் எழுகிரியும் எழுஸ்தலமும் படைத்த வேத கிழவன் அறியா முடியை ஒருபாலன் அறிந்த பதிக்கிழத்த கேளும் அழகுதரு நடம்புரியும் இறைவருக்கு அம்பிகை பூசை அயனார் பூசை விளைவு தரும் அறிபூசை கரண் பூசை புரிந்த திருவிரிஞ்சை மூதூர். திருவிரிஞ்சையை பற்றி சொல்றாரு. அதாவது யாதொரு பழுதும் இல்லாமல் 7 சமுத்திரத்தையும் 7 மலையும் படைச்ச பிரம்மாவளம் கூட அறிய முடியாத சிரசை ஒரு ஆதி சைவ பிராமண பிள்ளை அறிந்த ஸ்தானத்தை சொல்றதை கேளுங்க. அது அவரால் கூட அறிய முடியாத சாதாரண பிராமண பிள்ளை அறிந்தது. அது எப்படின்னா, இந்த ஆனந்தாண்டம் செய்த சுவாமிக்கு பார்வதியாரும் பிரம்மாவும் சிவநேகம் மிகுந்த விஷ்ணுவும் கரணும் எல்லாரும் பூசித்த விரிஞ்சிபுரம் அப்படிங்கிற ஸ்தலம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அந்த சைவ பிராமண பிள்ளை அறிந்த ஸ்தலம், அந்த ஸ்தானம் அது. ஏதாவது அவருடைய சிரசையை பார்த்தது யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த பாடல் 18. சோழ நாட்டு தலங்கள். பொய்யாது புனல் பெருகும் காவேரி நதிக்கரையில் பூந்தராயும் ஐயாரும் இடைமருதும் திருக்குடந்தை வளநகரும் ஆனைக்காவும் மையாரும் இடற்ற திரிசிர மலையும் மாணிக்க மலையும் தோன்றும் மெய்யாக அவற்றினது பெருமையெல்லாம் விருத்துரைக்கும் வேதம் தானே. பொருள் என்னன்னா, தலங்கள் சோழத்தை எல்லாம் சொல்றாரு. பொய்க்காமல் பெருகின்ற காவேரி நதி ஈர்க்கரையில சீர்காழி, திருவையாறு, திருவிடைமருதூர், அப்புறம் வளம்புருந்திய கும்பகோணம், திருவானைக்கா, விஷம்புருந்திய கண்டத்தையுடைய மாதுதேஸ்வரன் இருக்காரு, மாதுபூதேஸ்வரன் இருக்காரு, அவர் எழுதல் இருக்கின்ற திருச்சிரபுரம், அப்புறம் ரத்னகிரி. இது எல்லாத்தையும் முதலாகிய தலங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த திவ்ய சேத்திரனுடைய பெருமை எல்லாம் வேதங்கள் தான் மெய்மையாக நன்றாக விரித்து சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை தலங்கள் இருக்கு, இதெல்லாம் வேதத்திலேயே விரித்து சொல்லப்பட்ட பெருமை வாய்ந்த தலங்கள் சொல்றார். அடுத்த பாடல் 19. மதுரை ராமேஸ்வரம். பருவளை ஆர்ப்பரிக்கும் வைகை நதிக்கரையின் மதுரை 64 திருவிளையாட்டு இறைவன் இயற்றிய தலமாம். அதன் பெருமையை செப்பலாமோ. கருவிளையாட்டு அகற்றும் ராமேஸ்வரம் தென்கடற்கரையில் காணும் அங்கே செருவிளையாட்டு ராவணனை தொலைத்த பழி தீர்த்திட்டாரே. இப்ப 2 தலத்தோட பெருமையை சொல்றாரு. பொருள் என்னன்னா, பெரிய சங்குகள் முழுகின்ற அந்த வைகை ஆற்றின் கரையில சோமசேகர் என்ன செஞ்சாரு, 64 திருவிளையாட்டு செய்தார் யார் மதுரையில. அந்த தலத்தோட பெருமை யாராலையும் சொல்ல முடியாது. அதுபோல தெற்கு சமுத்திரத்தின் கரையில ஜனங்களை துக்கத்தை போக்குறதுக்காக ராமேஸ்வரம் தலம் இருக்கு. அந்த யுத்தத்தை விளையாட்டா செய்யற ராமர் என்ன செய்யறாரு, ராவணனை கொண்டதுனால அந்த தோஷத்தை அந்த தலத்துல சிவனை பூசித்து தீர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் அந்த தலங்களுடைய பெருமையை சொல்றாரு. என்னன்னா 20 பாடல் 20. அத்தகைய தலங்கள் தம்மில் பிறக்க உடல் இறக்க விழி அமையக்கான சுத்த வெளிதனில் ஆடும் சுடர்வொடிக்கு மனம் கடிக்க தூய் நீர் ஆட்ட வித்தம் அதை எடுத்து இறைத்து சிவாலயமும் விரிபொழிலும் மிக உண்டாக்க உத்தமமாகிய பரமகதி உள்ளது என்று உரைக்க முனி உரைப்பதானான். அதாவது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தங்களுடைய தலங்கள்ல யாராலும் பிறந்தாலோ இறந்தாலோ போய் தரிசித்தாலும் பரிசுத்தமாகி அந்த சித்தாகாசத்தை நிறுத்தம் செய்கின்ற நடனம் செய்கின்ற அந்த மிகுந்த பிரகாசமே சொருபமாகி இருக்கிற சிவனுக்கு திருவுள்ளம் கழிக்கிறபடி அவருடைய உள்ளமே மகிழும்படி தூய்மையாகிய நீரினால் அபிஷேகம் செஞ்சாலும், அப்ப அபிஷேகம் தூய்மையா நீர்ல செஞ்சாலே அவருடைய உள்ளம் கழிக்கும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். திரவிகளை செலவு செய்து சிவாலயம் கட்டுவித்தாலும் சிவாலயங்கள் கட்டினாலும் விரிந்த பூஞ்சோலை மிக வைத்தாலும் உத்தமம் பொருந்திய பரகதி உண்டாம் அப்படின்னு அந்திகேஸ்வரர் அருளி செய்ய கேட்டுட்டு மார்க்கடையர் சொல்ல தர்றாரு. இப்போ நேரம் வந்து தலங்களுடைய பேர் எப்படி முத்திக்கு வழிகாட்ட சொல்றாரு. அதுக்கு ஒவ்வொரு தலங்கள் நதி எல்லாம் சொல்றாரு வரிசையா. இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப மார்க்கடையர் சொல்ல தர்றாரு. அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். பாடல் 21. நதியாட தலங்கான யாவருக்கும் இயலாதே அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, இந்நிகரா நதிதோறும் தலந்தோறும் இப்படியே ஏற்றவென்றால் முன்னிய சீர் அமரருக்கும் சித்தருக்கும் முனிவருக்கும் முடிவுறாது.
மின்னகரும் சிறு வாழ்க்கை மனிதருக்கு எளிதாமோ, மேவினாலும் அந்நியமாம் பிற உயிர்க்கும் மரத்தினுக்கும் கிடையாதே அமல என்றான். என்ன கேட்கிறானா, இப்படிப்பட்ட தன்னுடைய நதிகள் தோறும் ஸ்தலங்கள் தோறும் போய் நீங்க தேவரி அதாவது பெருமான் நந்தியை சொன்ன மாதிரி கட்டளையிட்ட விதமாகவே தீர்த்தமாடி வழிபாடு முறையெல்லாம் செய்யணும்னா மிகுந்த சிறப்புறுத்திய தேவர்களாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் அவங்களாலே முடியாது. அப்படி இருக்கும்போது மின்னல் போல தோன்றி களத்தில் அழிகிற சிறிய வாழ்நாளுடைய மனிதர்களுக்கு எப்படி முடியும், எழுதி முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே முடிஞ்சாலும் மிருகங்கள் பட்சிகள் விருஷங்களுக்கெல்லாம் கிடைக்காதே சாமி அப்படின்னு மார்க்கண்டேயர் சந்தேகம் கேட்கிறாரு நந்தி பெருமாட்ட. அதுக்கு பதில் சொல்றாரு நந்தி பெருமான். பாடல் 22. அனைவருக்கும் முத்தி தரும் தலம் சொல்றாரு. என்னன்னா, ஆடும் அந்த நதிதோறும் இனிது எனும் அத்தலந்தோறும் அனந்த காலம் தேடுகின்ற பயனுதவும் சிவஞானம் வருந்தாமல் சிறிது போதில் நாடுகின்ற உறுப்பு இலர்க்கும் அறிவிலர்க்கும் புலையருக்கும் நரகு ஆழ்வார்க்கும் ஓடுகின்ற விலங்கினுக்கும் மற்றவைக்கும் தரும் ஊர் ஒன்று உரைப்பாய் என்றான். என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் ஆடுகின்ற நதிகள் தோறும் இனிதாகி அந்த தலங்கள் தோறும் அநேக காலமா ஸ்நானம் செஞ்சு தரிசனம் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் அதனால அந்த சிவஞானத்தை அது பிரயோசனமாகிய அந்த சிவஞானத்தை வருத்தப்படாம அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாம கொஞ்ச காலத்துல தானே பிரதட்சணம் செய்து கும்பிட்டு தரிசனம் செஞ்சல் அதுக்கு ஏதுவாகிய இப்ப கைகால் கண்கால் நட்டவர்களுக்கும் அறிவில்லாதவர்களுக்கும் சண்டாளர்களுக்கும் நரகத்தில் வீழ்கிற பாவம் செஞ்சவங்களுக்கும் அங்கே சஞ்சரிக்கின்ற மிருகங்களுக்கும் மற்றும் எல்லா சிவராசிகளுக்கும் எப்படி கேட்கிறாரு பாருங்க. அது ஒரு அந்த மாதிரி கொடுக்கின்ற ஸ்தலம் அருளி செய்யணும் அப்படின்னு கேட்கிறார் மார்க்கண்டேயர். இப்ப மனிதனார நதி எல்லா நதியிலையும் எல்லா தலத்திலையும் எல்லா காலமும் ஸ்நானம் செஞ்சு தரிசனம் செஞ்சா உண்டாரு அந்த சிவஞானத்தை வருத்தப்படாம இவ்வளவு கஷ்டப்படாம கொஞ்ச காலத்துல நம்மளாம் பிரதட்சணம் செஞ்சு கும்பிடணும் தரிசனம் செஞ்சணும் அதுக்குதான் ஏதுவா இருக்கிற மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு கைகால் கண்ணற்றவர்களுக்கு இந்த வேக சூனியர்லாம் யாரு, அறிவில்லாதவர்கள் சொல்லக்கூடாது, வேகம் இல்லாதவர்கள், சண்டாளர்கள், நரகத்தில் வீழ்ற மாதிரி பாவம் செஞ்சவங்க, அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்தலத்தை அந்த சிவஞானத்தை கொடுக்குற ஒரு ஸ்தலத்தை அருளி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு மார்க்கண்டேயர். நம்ம அருணாச்சல புராணம் மூலம் முறையும் பார்த்துருக்கோம். அதுல திருநகர சருக்கம் 23வது பாடல். இப்ப மார்க்கண்டேயர் என்ன கேட்கிறாரு நந்தி பெருமான்ட்ட, எல்லோரும் எளிதாக எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு தலம் அருளி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு, எல்லோருக்கும் ஞானம் கிடைக்கிற மாதிரி. அதற்கு நந்தி பெருமான் கூறுகிறார். இப்படியே நம்மை வென்ற பெருந்தவனும் இருந்தவரும் இயம்பி ஏற்றி கைப்பதுமம் மலர் கொடு தன் காட்பதுமம் தீண்டுதரும் கருணையாகி அப்படியே முத்தி தரும் ஒரு தலம் உண்டு உரைக்குதும் என்று அமைத்தான். பின்னை மைப்படியும் கண்டத்தான் அருணகிரி இணைந்து பரவசத்தான் ஆனான். அதாவது யமனை ஜெயிச்ச பெருமையாகிய தவத்தை உடைய அந்த மார்க்கண்டேயரும் மற்றும் உள்ள முனிவர்களும் இந்த பிரகாரமா சொல்லி சோஸ்திரம் செஞ்சு தாமரை மலர் போன்ற கைகளால நந்தியேஸ்வருடைய தாமரை மலரொத்த திருவடிகளை பரிசித்தார்களாம். அது தொட்டு அதாவது அவங்க மேல கையும் சோத்திரம் செஞ்சு தாமரை மலர் போன்ற கைகள் நந்தியேஸ்வருடைய திருவடிகளும் தாமரை மலர் பொத்தி இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி வந்தனம் திருவடியை தொட்டு வந்தனம் செய்யும் பொழுது வணங்கும் பொழுது அவர் ரொம்ப கிருபை உள்ளவராக என்ன சொல்றாரு, நீங்க சொன்னபடியே மோட்சம் கொடுக்க ஸ்தலம் ஒண்ணு உண்டு அதை சொல்றோம் அப்படிங்கிற அமைதியா இருக்கு அப்படின்னு கையாமர்த்தார். அனுப்பி அந்த விஷம் தங்கிய கண்டத்தை உடைய பரமசிவன் எழுந்தள்ளிருக்கின்ற அருணாச்சலம் என்னும் ஸ்தலத்தை நினைத்து பரவசமானார் நந்திதேவர். அது அருணாச்சலம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நினைக்கும் பொழுதே அவர் பரவசமாகி நந்திதேவர் அப்படியே பரவசமா அப்படியே அமர்ந்துறாரு. அடுத்த பாடல்ல பார்க்கலாம். அடுத்த பாடல் 24. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரை நினைத்து அங்கம் குளிர்த்தல். அங்கமெல்லாம் மைப்பிடிப்ப நடுநடுங்கி விடி இரண்டும் அறிவிப்பாய செங்கையின் இணைமலர் குவிய மொழி தளர நெடும் போது தெளிவில்லாமல் கங்கை அணி சடையானே அருணகிரி பெருமானே கணக்கண்ணானே எங்களை ஆளுடையானே என துதித்து விழித்து அன்பில் இசைப்பதானான். அதாவது எப்படி அவர் நினைச்சோடனே பரவசமாகிறாருங்கிறத அவருடைய அவரை பற்றி எதை கூறுகிறார் இந்த பாடலில் ஆசிரியர். அவருடைய தேகமெல்லாம் மை கூச்சரிய கம்பீரம் நடுங்கிக் கொண்டு 2 கண்களில் நின்று அறிவு போல் ஆனந்த பாஷ்பம்னா ஆனந்தமா கண்ணீர் வடிய அந்த மலர் போன்ற 2 கைகளை ஒன்றா குவிய வைத்து அவருக்கு வார்த்தைகள்லாம் தடுமாறுகிறது. அநேக நாளிகை ஞாபகமே இல்லாம எப்படி இருக்காரு, அப்படியே தியானத்தில் இருக்க மாதிரி கண்களை நீர் வழிய அந்த கங்கையை தரிசிக்கிற சடையை உடையவரே, அருணகிரி எழுந்தருளியவரே, அக்னி கண்களை உடையவரே, எங்களை ஆட்கொண்டவரே என்று தோத்திரம் செய்து பிறகு விழித்துக் கொண்டு சொல்லத் தொடங்கினார் நந்திகேஸ்வரர். இந்த மாதிரிலாம் மனக்கண்ணில் அவர் கண்டு தோத்திரம் செய்துவிட்டு நந்திகேஸ்வரர் அடுத்த பாடலில் கூற ஆரம்பிக்கிறார். பாடலின் 25. முத்தித்தரம். சத்தியமதா மொழிவன் முத்தி தரும் ஊரது தனக்குரிய நாமம் மிக உண்டு அத்தனையும் நான் மொழியை எத்தனை வல்லேன் அதில் ஒரு அற்ப அளவே புகழுவேன். சித்தி உதவும் கௌரி தேசநகர் என்று பெயர், தென் அருணை என்று பெயர், சீர் வைத்த சிவலோக நகர் என்று பெயர், நீடு சதுர் வாயு நகர் என்று பெயரே. இப்ப அந்த பாட்டு பத்திய சொல்றா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் தோத்திரம் செஞ்சுட்டு நந்திகேஸ்வரர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கேடு மார்க்கண்டேயரே, நான் சத்தியமா சொல்றேன், மோட்சத்தை கொடுக்குற ஸ்தலம் ஒண்ணு இருக்கு, அதுக்குரிய நாமங்களும் அநேகம், அந்த தலத்துக்கு அநேக பெயர்கள் உண்டு. அத்தனை பெயரையும் சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை, அதனால அதுல சில நாம மட்டும் சொல்றேன். அந்த சித்திகளை கொடுக்கிற கௌரி நகரம் என்றும் தேச நகரம் என்றும் அருணாச்சலம் என்றும் சிறப்பு பொருந்திய சிவலோக நகரம் என்றும் நாகரிகம் மிகுந்த வாயு நகரம் என்றும் நூல்களில் சொல்லப்பட்ட திருநாமங்களை உடையதுதான் அந்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 26. 7 தலங்கள் ஈடாக சொல்றாரு. சப்தபுரியை முதல் எடுத்த தலம் யாவும் ஒரு தட்டு அதனிலே அத்தலமும் இட்டு எது நிறுத்த அவைகட்கு அதிகமானது ஒளிர் அந்த நகரம். முத்தி நகர் என்று பெயர், ஞான நகர் என்று பெயர், முந்திய தலைச்சுரம் என்னும் சுத்த நகர் என்று பெயர், தென்கைலை என்று பெயர், சோனகிரி என்று பெயரே. அப்ப தலத்துறை பெயர்களை தொடர்ந்து சொல்றாரு. பின் நந்திகேஸ்வரர் சொல்றாரு, சப்தபுரிகள் என்று அயோத்தி, மதுரை, மாயாபுரி, காசி, காஞ்சிபுரி, அவந்தி, துவாரகை முதலாகிய எல்லா ஸ்தலங்களையும் ஒரு தட்டில் வச்சு அந்த அருணாச்சலத்தை ஒரு தட்டில் வச்சோம்னா நிறுத்தோம்னா அந்த தலங்களுக்கு எல்லாம் அதிக கடமுடையதா இருக்கிற பிரகாசிக்கின்ற அந்த தலத்துக்கு என்ன பேரு? முத்தி நகரம் என்றும் ஞான நகரம் என்றும் தட்சிண கைலாசம் என்றும்
சோனகிரி என்றும் பெயராம் அப்படின்னு சொல்லி அந்த தலத்தோட பெயரை கூறுகிறார். அடுத்த பாடல் 27. இப்ப தேவநகரம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, வாதமிகு கால அழல் ஊழியலை 7 புயல் வாதை புரியாத நகரம், சீத முதலான பிணி தீமை இடையூறு பசி சேர அரிதான நகரம், மாதவர்கள் பூசைப்புரி பூசைப்புரி மாநகரம், மாதவர்கள் நாபி மலராம் கோதில் உரை வேதியர் 90 பெயரோடு அறுவர் பூசைப்புரி தேவநகரம் அப்படின்னு சொல்றார். அதாவது இறுதி காலத்துல இந்த பிரசண்ட வாயுவாலையும் ஊழி தீயாலையும் வடவா முகாக்கினாலையும் பொங்கி வருகின்ற சமுத்திரம் வந்து பொங்குவதற்கு 3 காரணம் இருக்கும். பிரசண்ட வாயு இல்ல ஊழி தீயா வடவா முகாக்கினி அது பொங்கி உள்ளது பொங்கும் பொழுது அந்த சமுத்திர பிரளயத்தினால யுக முடிவுல பொடுகின்ற இந்த 7 மேகங்களாலையும் யாதொரு வாதையும் அடையாத தலமா, இது எதுவுமே வந்து இந்த தலத்தை பாதிக்காது. அப்புறம் சைத்தியம் முதலான பிணிகள் தீமையாகிய இடையூறுகள் பசி இதெல்லாம் சேராத ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல இதெல்லாம் கிடையாது. மகத்தாகிய அந்த தவசிகள் அநேகம் விஷ்ணுக்கள் எல்லாரும் பூஜை செய்த தலம். இப்படிப்பட்ட விஷ்ணுக்களுடைய அந்த நாபிகளாகிய தாமரை மலர்ல உண்டாகி 96 பிரம்மாக்கள் பூசித்த தெய்வீக பொருந்திய ஸ்தலம் இந்த அருணாச்சலம்ங்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்தை புகழ்ந்து கூறுகிறார். அடுத்த பாடல் 28. ஞானத்தாத்திர மலை ஒன்று இருக்கு சொல்றாரு. அதாவது ஒன்று உலது பூமிதலில் இன்று புதிதன்று உலகம் உம்பரும் உயர்ந்த வெளியும் என்று உலது அந்நாள் உலது வேதமுடி மீதில் இருப்பது அகலாமல் அதில் ஒரு குண்டுதல் இல்லாத ஒரு வெற்புள்ளது குண்டறிய கோலகையும் ஊடு உருவியே நின்றுள்ளது தென் திசையில் என்றும் அழியாது நெடுநீர் உலகு வாழ்வு பெறவே அப்படின்னு சொல்றாரு. அது இந்த மாதிரி தன்மையோட இருக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலம் இன்னைக்கு புதுசா வந்ததில்லை. இந்த பூ உலகம் இந்த மேலுலகம் இந்த ஆகாய வெளி எல்லாம் என்னைக்கு உண்டாச்சோ அந்த நாளிலேயே அது அந்நாளே உண்டாகி இருக்குது. நீங்காம வேதத்தோட முடிவுல உள்ளது அது. அந்த ஸ்தலத்துல கெடுதல் இல்லாத ஒரு மலை இருக்கு. அது தென் திக்கில் என்றும் நிலை பெற்று பிரம்மாண்டமான இந்த கோலகையே ஊடு ஊடுருவி நிற்கின்றது. நெடிய இந்த கடல் சூழ்ந்த பூமியில உள்ளவர்கள் வாழும் படிக்கு அந்த மாதிரி இருக்கிறது. எதுக்கு இருக்கு? இந்த நெடிய கடல் சூழ்ந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் சிறப்பாக வாழ்வதற்காக இந்த மலை இப்படி உண்டாகி இருக்கிறது. இந்த யானத்தலத்துல இந்த மலை ஒன்று உள்ளதுன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 29. மலையே லிங்கமா இருக்குன்னு சொல்றார். ஆரிடம் ராக்கதம் அசுரம் தேவதம் தாருடை மானிடம் சுயம்பு என்று நாம் பேரிடும் லிங்கமே பிறங்கும் எங்கனும் நேருடை பருப்பத லிங்கமாவது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிங்கத்தோட வகைகள்லாம் சொல்றாரு. ஆரிஷம் ராட்சசம் ஆசுரம் தைவதம் அப்படின்னு மாலையை தரிக்கின்ற மானிடம் என்று நாமங்கள் பெற்ற லிங்கங்கள் எந்த ஸ்தலங்களிலும் பிரகாசிக்கும். இந்த ஸ்தலத்திலேயோ என்னன்னா மலையே லிங்கமா இருக்கு. அப்ப ரிஷிகளாலே பூசிக்கப்பட்டது ஆரிஷலிங்கம், ராட்சசரால பூசிக்கப்பட்டது ராட்சசலிங்கம், தேவர்களால் பூசிக்கப்பட்டது தெய்வீக லிங்கம், மானிடரால பூசிக்கப்பட்டது மாண்டலிங்கம். ஆனா இங்கு மலையே லிங்கமாக உள்ளது என்று இந்த மலையை பற்றி கூற ஆரம்பிக்கிறார் நந்திதேவர். நம்ம அருணாச்சல புராணம் 3 முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் திருநகர சருக்கத்தில் 30வது பாடல். ஒவ்வொரு யுகந்தோறும் வடிவு மாறும் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, செங்கணன் முதல் யுகந்திரேதை மாமணி பொங்கிய துவாபரம் பொழிந்த பொன்னிற தங்கிய கலியுகன் தன்னிலே சிலை அங்க மாமதன் பெயர் அருணபூதரம். என் பொருள் என்னன்னா, முதல் யுகமாகிய கிருத யுகத்துல சிவப்பா அக்கினி மலையா இருக்காரு. 2வது யுகமாகிய திரேதா யுகத்துல மாணிக்க மலையாக இருக்கிறார். 3வது யுகமாகிய துவாபர யுகத்தில் மிகுந்த பிரகாசத்தை உடைய பொன்மலையாகவும், இந்த 4வது யுகமாகிய கலியுகத்தில் கல் மலையாகவும் திருவுருக்கொள்ளும் அந்த மலைக்கு அருணாச்சலம் என்னும் திருநாமமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது மலைக்கு அருணாச்சலங்கிற பேர் இப்ப இருக்கு. இதுக்கு முந்தைய ஒவ்வொருதையும் அக்கினி மலையா மாணிக்க மலையா பொன்மலையா இப்ப கல்மலையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல சொல்றாரு. அடுத்த பாடல் 31. யுகமுடிவின் பெருமழையும் அடங்கும் என்றது. அதை என்ன சொல்றாருன்னா, கருவியா முகக்கடை சொரியும் காரின் முருவமேடு அன்றி ஒவ்வொன்று கோடியாய் பருவம் 1000 துடி பனையில் பெய்யினும் அருவியாய் அடங்கு அசலமீதினில் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லா ஜீவராசிகளும் கரு அரும்படி, அதாவது பிறவி அரும்படி அந்த யுகாந்த காலத்தில் பொழிகின்ற அந்த மேகங்கள் 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில இல்லாம ஒன்னொன்னு கோடியாகி 1000 வருஷம் ஒவ்வொரு துளியும் பனையை போல பனைமரத்தை போல பருமனா பெஞ்சாலும் அந்த மலை மேல என்ன ஆகும்? சிறிய அருவியாய் சுவரி அடங்கி போம் அல்லாமல் புறத்தில் வராது. அதாவது மலையிலிருந்து பெஞ்சு அப்படியே மலை முன்ற அளவுக்கு அந்த மாதிரி வெள்ளமெல்லாம் வராதான். எதனால? அருணாச்சலத்துடைய புகழை சொல்கிறார். எப்படின்னா, எல்லா ஜீவராசிகளும் கருவருக்குன்னா உயிர்கள் எல்லாம் அருந்து போகும்படி ஒளியும்படி அழியும்படி அந்த யுகாந்த யுகம் முடிகிற அந்த அதான் அந்த யுகாந்த காலத்துல பொழிகின்ற அந்த மேகங்கள் அது 7 அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வந்தது இல்ல, 7 இது பொழிஞ்சாலும் பொங்கி வரும் ஜாலையும் அழிக்க முடியாத மலைன்னு சொன்னார்ல, அந்த இதுதான் அந்த 7ங்கிறது. என்ன 7 எண்ணிக்கையில் இருக்கும் அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்னொன்னு கோடியாகனா இப்ப 7 கோடி. அது எப்ப? 1000 வருஷம். ஒவ்வொரு துளியும் எப்படி பனைமரம் மாதிரி அப்படி பருமனா பெரிய துளியா விழுந்தாலும் பெய்தாலும் அந்த மலை மேல என்ன ஆகும்? சின்ன அருவி மாதிரி அது சுவரியை அடங்கி போய்விடும், அது புறத்தில் வராது அப்படின்னு அந்த மலையுடைய பெருமையை இந்த பாடல் கூறுகிறார். அடுத்த பாடல் 32. அருணாச்சலத்துக்கு சமானம் ஏதுமில்லைன்னு சொல்றாங்க இந்த பாட்டில். அதாவது அரி அயன் அடவிதானந்த காலமாய் திரிதன தற்கு இணை செப்பலாகுமோ சுரநதி பரவது சுனையின் நீர் உண விரவிதன் புரவி மேல் ஏறி செல்லுமே அப்படின்னு சொல்றாரு. அரி அயன் அளவிடாத அனந்த காலமாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திரிதனக்கு இணை செப்பலாகுமோ சுரநதி பரவ அதில் சுனையின்
ஈருண விரவி தன் புறவி மேல் ஏறி செல்லும். அதாவது விஷ்ணு வந்து பன்றியாகவும் பிரம்மா அன்னமாகியும் அநேக கோடி காலமா தேடிட்டே இருக்காங்க. தேடி அடிமுடி காணாம வருந்துகிறார்கள் 2 பேரும். அந்த அருணாச்சலத்துக்கு அப்படி வந்து அந்த அவங்களுக்கு அந்த அருணாச்சலத்துக்கு ஏதாவது ஒன்று சமமா சொல்ல முடியுமா? அது இல்லாம இந்த ஆகாச கங்கை வந்து நம்மளும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சுதி செய்கின்ற அந்த மலையில் இருக்கின்ற சுனையிலே அது நீர் உண்பதற்காக சூரியன் தேரில் கட்டிய குதிரையானவை அதில் ஏறி நடக்குமா. இவங்க 2 பேரும் வந்து அடிமுடி காணாம பல கோடி வருஷமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்லாது, ஆகாச கங்கை வந்து நம்மளோட முக்கியம் நினைச்சுக்கிட்டு அதை வணங்குகின்ற அந்த மலையில இருக்கிற சுனையில அந்த குதிரை மலையில இருக்கிற சுனையில நீர் உண்பதற்காக அந்த சூரியன் தேரில் கட்டுக்காக குதிரை அந்த குதிரை நடக்குமா. அப்ப என்ன அர்த்தம், அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக அந்த அருணாச்சலத்தை அவர் வந்து அடைகிறார்கள், ஈஸியாக மேலே நடக்கிறாங்க, அந்த குதிரையே நடக்குது. அப்ப அவங்களுக்கு கடியும் தெரியல முடியும் தெரியல அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆகாச கங்கை வந்து நம்மளோட முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு சுதி செய்கின்ற இதனுடைய தலைவன் வருதுல கங்கை, அதுதான். அதை வந்து அந்த மலையில என்ன செய்யுது, சுனையா இருக்கு, நீர் சுனை நீராக இருக்குல்ல, அந்த நீரை உண்பதற்காக அந்த சூரியன் தேர்ல கட்டின குதிரை வந்து அந்த மலையில ஏறி நடக்குதான். அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது முடியல, அவங்களால இது வந்து எளிதாக முடிகிறது அப்படிங்கிறது அந்த பாட்டோட பொருள். அடுத்த பாடல் 33. கார்த்திகை தீபம் பூமாதேவின் மகுடமணியை ஒக்குமா. எப்படின்னா, வெண்மை சேர் புயலதன் அடியின் மேவுதல் என் மகிழ் கையிலை மீதி இருப்பது ஒக்குமோ தன்மை சேர் கார்த்திகை விளக்கை ஏற்றுதல் மண் மகன் மகுட மாமணியில் தோன்றுமே. அதாவது வெள்ளை நிறமாகிய மேகங்கள் அந்த மலை அடிவாரத்தில் சேர்ந்தா யாவராலும் எண்ணப்பட்ட கைலாசகிரி மேல் அந்த மலை இருக்கிறது போலாம். அதாவது குளிர்ச்சி பொருந்திய கார்த்திகை மாதத்துல அந்த கார்த்திகை தீபம் அந்த மலை மேலே ஏற்றினா எப்படி இருக்குன்னா பூமி தேவியுடைய கிரீடத்தில் பறித்த ரத்தினம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஓமையாவே சொல்கிறார். என்ன சொல்றாரு, வெள்ளை மேக அடிவாரத்தில் சேர்ந்துச்சுன்னா எப்படி வந்து கைலாசகிரி மேலே அந்த மலை இருக்கிற மாதிரி இருக்குமோ, அப்போ மேகம் வந்து எப்படி இருக்கும், மலைக்கு மேலே தான் எப்பவுமே இருக்கும். அப்போ மலை அடிவாரத்தில் மேகங்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கைலாச மலை மாதிரி இருக்குமா. அதாவது மேகங்களுக்கு மேலே இருக்கிற மலை மாதிரி இருக்கிற அந்த மலையில இந்த கார்த்திகை மாதம் கிருத்திகா தீபம் ஏற்றி அந்த மலை மேலே ஏற்றுவாங்கல்ல, அந்த ஏற்றுறது வந்து எப்படி இருக்குன்னா பூமி மேலே கிரீடத்தில் பறிச்ச ரத்தன மாதிரி ஜொலிக்குதான் அந்த தீபம், கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 34. அன்று மாறி இசை முகன் அளவிடா முதன் மண்டல் சேர்ந்திடும் மலை வடிவு கொள்கையான் அன்று நம் மருகனும் நாமுமோர் குளமென்று உளமகிழ்ந்த இமய பூதரம். குளம் மகிழ்ந்ததே இமய பூதரம். என்ன சொல்றாருன்னா, முற்காலத்தில் பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அறியப்பட முடியாத அந்த பரமசிவனுடைய கீர்த்தி பொருந்தி அந்த மலை உருவம் கொண்டதுனால இமய பர்வதம் யாரு, உமையம்மையுடைய தந்தை, அந்த இமயத்தில் இருக்கிற பர்வதராஜன் என்ன சொல்றான்னா, இத்தனை காலம் வரைக்கும் வேறு சாதியா இருந்தோம், நம்முடைய மருமகன் யாரு, பெருமான் தான், சிவபெருமான் தான் அவருடைய மருமகன், நம்முடைய சாதியாய் போய்விட்டானே அப்படின்னு சொல்லி மனசு சந்தோஷித்தார். ஏன்னா அவர் மலையாயிட்டார் இல்லையா, அவர் மலை தானே. இப்போ மலைமகன் அந்த மலைமகளை மணந்து கொண்டதை சொல்றாரு. நம்ம மருமகன் வந்து நம்மள மாதிரியே மலையா இருக்கிறவர், மலை ஜாதியா இருக்காரு. அந்த இமய பர்வதன் தான் இவர் அம்மையை பெற்றவர் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அதாவது ஒரு காலத்துல பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அறியப்படாத பரமசிவன் அவ்வளவு கீர்த்தி பொருந்தியவர், அவர் மலை உருவம் கொண்டதுனாலோ அதனால என்ன நினைக்கிறாரு, இந்த இமய பர்வதராஜன் சொல்றாரு இத்தனை காலம் வரைக்கும் வேறு சாதியா இருந்த நம்முடைய மருமகன் நம்முடைய சாதியா போயிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அடுத்த பாடம் 35. பன்னிரு திங்களும் பருதியானது மன்னிய மதியமும் வளமதாய் வரும் அந்நிலை உரைக்க என்னறிவு போதுமோ உன்னிய ஆசையாய் உரைக்கற்றன். என்ன சொன்னா, 12 மாதமும் சந்திர சூரியர்கள் மகாமேரு வளம் செய்கிற மாதிரி பிரதர்சனம் செய்து வருவாங்களா, அப்படி பிரதர்சனம் செய்து வருவார்கள் என்றால் அந்த அருணாச்சலத்தின் பெருமையை சொல்றதுக்கு அற்பமான என் புத்தி போதுமோ அப்படின்னு கேட்கிறார் ஆசிரியர். அதாவது இப்ப பெருமையை சொல்ல என்னால் முடியுமா, என் புத்தியால முடியாது, ஆனாலும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த நினைவு கொண்ட ஆசையினால சொல்ல தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. 12 மாதம் சந்திர சூரியன் மகாமேரு எல்லாத்தையும் வளம் செய்கிற மாதிரி பிரதர்சனம் செய்து வந்துகிட்டு இருக்கிற அந்த அருணாச்சலத்தின் பெருமையை என்னால் சொல்ல என் புத்தி பத்தாது, ஆனாலும் சொல்லணுங்கிற ஆசையினால நான் சொல்ல தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்த பாடல் 36. அக்க மாமலை உள்ளது அடுத்த கீழ்த்து செய் நற்கன் ஆயிரத்தவன் அன்னி வாழ்த்துவன் தெற்கிழை உள்ளது புத்தேடி மாமலை பொற்கை எந்த அகண்டினம் புகழ்ந்து போற்றுவான். அருணாச்சலம்ன்ற மலைக்கு அந்த கீழ்ப்பக்கத்துல அக்கமலை ஒரு மலை இருக்கு. அதுல அந்த 1000 கண்களுடைய தேவேந்திரன் இருந்துகிட்டு என்ன செய்யறான், சுவாமியை சோத்திரம் செய்யறான். அந்த அருணகிரிக்கு அடுத்த தென்பரிசில் தெய்வ மலை ஒன்று இருக்கு. அதுல சிவந்த கைகளுடைய அம்மன் வந்து புகழ்ந்து கொண்டு வணங்குறான். அப்ப மலைக்கு 8 திக்குல 8 அதிபதி வருவாங்க, ஒவ்வொரு திக்கும் சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்றாரு, இந்த பாட்டுல வந்து 2 திக்கு சொல்றாரு. அப்ப தென்பரிசத்துல தெய்வமலை ஒன்று இருக்கு, அதை வந்து யமன் புகழ்ந்து கொண்டிருக்கான். கீழ்ப்பக்கத்துல அக்கமலையில தேவேந்திரன் சுவாமியை வணங்குகிறான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இனி அடுத்த பாடல ஒவ்வொரு திசைக்கும் யாருன்னு சொல்வார் பார்க்கலாம். அருணாச்சல புராணம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் திருநகர சருக்கத்தில் 37வது பாடல். மேற்றிசை தண்ட மாவிலங்கள் உண்டதில் சேற்றிசை வர்ணன் முன் செங்கை கூப்புவன் தோட்டிடும் வடதிசை சூளமால் வரை போற்றிய வளகையான் பொருந்தி வாழ்த்துவான். ஒவ்வொரு திசைக்காக சொல்லிட்டு இருக்காரு. அதுல அந்த அருணாச்சலம் என்னும் திருமலைக்கு மேற்பாரிசத்தில் தண்டமலை என்று ஒரு மலை உண்டு. அதில் மகர வாகனத்திலே ஏறுகின்ற அந்த வர்ணராஜன் சிவந்த கையை கூப்பி அந்த மலையை வணங்குவானாம். இப்ப மேற்பாரிசம் வட பாரிசத்தில் சூளமலை என்று ஒரு மலை உண்டு. அதில் எவராலும் போற்றப்பட்ட குபேரனான் இருந்து கொண்டு துதி செய்வான் அப்படின்னு சொல்றாரு. எளிமையான பாடல் தான். அடுத்த பாடல் 38. மற்ற 4 வரைகளில் வாயு தீயவன் எற்றிசேர் விழியவன் நிறுதி போற்றுவர் சுற்றுல மலைதரும் சுரருஞ்சித்தரு முற்ற சீர் வசுக்களும் முறைந்து போற்றுவார். மற்ற 4 திக்கள் இருக்க மலைகள், இப்ப சொன்ன திக்கு போக மீதி 4 இருக்க மலைகள்ல அந்த 4 இருந்துகிட்டு வாயு அக்னி ஈசானன் நிறுதி இந்த 4 வணங்குவார்களாம். அவங்களை சுற்றி இருந்த மலைகளில் எல்லாம் தேவர்களும் சித்தர்களும் சிறப்பு பொருந்திய அஷ்ட வசுக்களும் இருந்து கொண்டு வணங்குவார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 39.
தன்னையே நிகரும் அத்தலத்திலே புவிக்கு அன்னை மாதவம் புரிந்து அதிகமாகவே என்னை ஆளுடையவனிடம் கலந்தனன் பின்னையும் மதினம் பேசலாகுமோ. அதாவது தன்னையே நிகரும்னா தனக்கு தானே ஒப்பாகிய அந்த தளத்துல, அதாவது அண்ணாமலைக்கு எதிராக வேறு தளம் இல்லைங்கிறத சொல்றாரு. தனக்கு தானே ஒப்பாகிய அந்த தளத்துல பூலோகத்துக்கே தாயாகிய பார்வதி அம்மை என்ன செய்றாங்க, மகத்தாகிய அரிய தவம் செய்து என்னை ஆட்கொண்ட பரமசிவனுடைய இடப்பக்கத்தில் சேர்ந்தாள். ஆனபடினாலே அந்த அருணாச்சலத்தின் பெருமையை சொல்ல வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறார். இது எப்படி பாருங்க, அம்மை தவம் இருந்து பரமசிவனுடைய இடப்பாகத்துல சேர்ந்ததை என்ன சொல்றாருன்னா, என்னை ஆட்கொண்ட பரமசிவனுடைய இடப்பாகம் சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஆசிரியர் உரிமையாக பெருமான சொல்றாருன்னு பாருங்க. அந்த அருணாச்சலத்தை பெருமையை இப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல வேணுமா, நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாடல் 40. தன்னிகர் மந்திரம் புவனன் தத்துவம் வண்ணமாய் விளங்கும் அவ்வரையை மாலையன் அன்னமுமே ஏனமாகி நாடினார் இன்னமும் அளவிடாது இடும்பை நீங்கினார். அது சுருக்கமா சொல்லிட்டார். எப்படின்னா தனக்குத்தானே சமானமாகி மந்திரம், தன்னிகர் மந்திரம் எது, புவனம் தத்துவம், இந்த உருவமா விளங்குற அருணாச்சலத்தை விஷ்ணு பிரம்மா 2 பேரும் என்ன செய்றாங்க, பன்றிக அன்னமா தேடி இது தன்மையுடையது அப்படின்னு அறிய முடியாதனால, அறியக்கூடாமையினால தங்களுடைய கர்வத்தை அப்பதான் நீங்கினார்கள். இந்த கர்வத்திலிருந்து நீங்குவதற்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. எப்படி தேடியும் அவங்களால இந்த தன்மையை என்று அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அடுத்த பாடல் அருணாச்சல கிரிவல மகிமே சொல்றார். மருவிய பெரும்புகள் வச்சிராங்கத அருணையை வலம் புரிந்த மலனாயினன் கருவிய கலாதரன் காந்தி சாலி என்று இருவரும் பரகதி எய்தினராதில். கிரிவலத்துல யார் பரகதி அடைந்தார்கள் சொல்றார். அதாவது இந்த மகத்தாகிய கீர்த்தி பெற்ற சந்திரவம்ச குலதனாகிய வஜ்ராங்கத பாண்டியன், அதுதான் மருவிய பெரும்புகள் வச்சிராங்கதன் அப்படின்னு சொல்றாரு. அருணாச்சலத்தை பிரதட்சணம் வந்ததுனால அவனுடைய பாவம் நீங்கிடுச்சு வஜ்ராங்கதனுக்கு. அதாவது மகா கீர்த்தி பெற்ற அக்னி வம்சம், அந்த அக்னி வம்ச குலதனாகிய வல்லாளராஜன் என்ன செய்றாரு, புத்திர சோகம் நீங்கி முத்தி பெறுகிறார். அதுதான் சொல்றாரு, அருணை வளம்புரிந்த அமல் நாயினான் கருவிய கலாதரன் காந்திசாலி என்று இருவரும் பரகதிய. அது என்னன்னா பெருமை பொருந்திய கலாதரன் காந்திசாலி இப்படி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த மலையை வளம் வந்தனால மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. 3 விஷயத்த சொல்றாரு. வல்லாளராஜன் புத்திர சோகம் நீங்கியது, வஜ்ராங்கத பாண்டியனுடைய பாவம் நீங்கியது, கலாதரன் காந்திசாலி 2 பேரும் இந்த ஸ்தலத்தை வளம் மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் 42. ஆதியாம் இவர்கள் தொடங்கி இன்று அளவுக்கு அநேகர் உண்டு, அருணையை நினைத்தும் காதலால் உரைத்தும் கேட்டும் முன் கண்டும் கால்களால் வளம் செய்தும் அதிலே நீதியாய் இருந்தும் நெறியினால் நடந்தும் நெடுங்கயம் படிந்து அறம் புரிந்தும் சோதித்தாள் தொழுதும் பணிவிடை செய்தும் துடக்கையிலா முத்தி பெற்று இருந்தார். எப்படி அன்னையத்தில் எப்படி முக்தி பெற்றார்னு சொல்றாரு. அதாவது முன் சொல்லப்பட்டவங்க எல்லாரும் ஆதியா தொடங்கி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேகம் பேர் அருணாச்சலத்தை நினைச்சு ஆசையோட சோத்திரம் செஞ்சு பாடல்கள் பாடி கேள்விப்பட்டு தரிசனம் செஞ்சு கால்களால பிரதட்சணம் வெளிவளம் வந்தும் அதில் நீதியோட பொருந்தி வாழ்ந்தும் அப்புறம் வேத மார்க்கத்தை அனுசரித்து கொண்டும் இந்த மகத்துவம் புரிஞ்சு இந்த தீர்த்தங்கள்ல மூழ்கியும் தர்மங்கள் செய்தும் சோதி சொரூபமாகிய சிவனை தொழுதும் திருப்பணி செய்தும் எல்லாம் செஞ்சு என்ன பெற்றார்கள், கெடுதல் இல்லாத மோட்சத்தை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னென்ன செஞ்சா நம்ம மோட்சத்தை பெறலாம் அப்படிங்கிறத இதில் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அப்ப நினைச்சாலும் சோத்திரம் செஞ்சாலும் நான் கேள்விப்பட்டா கூட போதும், தரிசனம் செஞ்சு காலால பிரதர்சனம் செஞ்சு நீதியோட வாழ்ந்து வேத மார்க்கத்தை அனுசரித்து மகத்துவம் தீர்த்தங்கள்ல மூழ்கி தர்மங்கள் செஞ்சு ஜோதியாகிய சிவனை தரிசித்து திருப்பணி செய்தால் நாம் மோட்சத்தை பெறலாம் அப்படின்னு இந்த பாடல ஆசிரியர் வலியுறுத்துகிறார். அடுத்த பாடல் 43. அப்பதி தமிழ்நாட்டு உளது இடை பெண்ணையாறு செய்யாறு பிங்களையாம் செப்பிய கமலை நதி சூழிமுனையாம் செய்ததொன்று 1000 பலமாம் 33 கோடி தேவர்களும் முனிவரும் தவம் செய்வார், அதற்கு ஒரு ஒப்பு வேறு இல்லை, இம்பர் நாட்டு இடத்தும் உம்பர் நாட்டு இடத்தும் என்று உரைத்தான். அதாவது எல்லாத்தையும் சொல்லி இது இம்பர் நாட்டிலையும் இதுக்கு இணையானது இல்லைன்னு சொல்றாரு. அதாவது அருணாச்சலஸ்தானம் தமிழ்நாட்டில் இருக்கு, அந்த பதிக்கு வலப்பக்கத்தில் இருக்கிற பெண்ணையாறு இடங்களை வச்சுக்கலாம், இடை என்ற நாடி, இடப்பக்கத்தில் வர செய்யாறு என்னது பிங்களைங்கிற நாடி. அப்ப கமலை என்கிற ஆறு தான் அந்த சுழிமுனை நாடியாக இருக்கிறது திருவண்ணாமலைக்கு. அந்த நதிகளில் ஸ்நானம் செஞ்சா 1க்கு 1000 பங்கு பலன் வருமா. 30 கோடி தேவர்களும் முனிவர்களும் அந்த தளத்துல தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு சமானமா அந்த உலகத்திலையும் மேல் உலகத்திலையும் எதுவுமே இல்லைன்னு நந்திகேஸ்வரர் சொல்றார். அடுத்த பாடல் 44. அருணை தளம் மற்றுள்ள தளத்தை விட அதிகம் அப்படிங்கிறார். எப்படின்னா அற்றமில் அவன் சொல் அருணையின் சிறப்பால் அகமகிழ்ந்து உரிய முனிவன் மற்றுள்ள தளத்தில் அதிகம் என்று உரைத்த வாய்மையை மனங்கொள்ளாது உரைப்பான், சிற்றறி உடையேன் அதனால் ஒரு சொல் தெளிந்திடேன் என சொன்னான், அதனை முற்று உளம் உணர்ந்தான் மொழியென மொழிந்தான் முனிவனும் அவருக்கு இவை மொழிவான். என்ன சொல்றானா, சிவசக்தியில அந்த சோர்வு இல்லாதவர் யாரு, நந்திகேஸ்வரர். அவர் சொல்லப்பட்டு அருணாச்சல மான்மியத்துல இருதயம் மகிழ்ந்து உருக்கத்தை அடைந்த மார்க்கண்டேயர். அருணாச்சல மான்மியங்கிற இதுல நந்திகேஸ்வரர் சொல்ல கேட்டு என்ன உருக்கத்தை அடைந்த மார்க்கண்டேயர் என்ன செய்யறாரு, சொல்றாரு மற்ற சிவஸ்தலங்களை பார்க்கணும், அருணாச்சலம் அதிகம் அப்படின்னு சொன்னதை மனசுல ஒப்புக்காம சொல்றாரு, சுவாமி நான் சிறிய அறிவுயான அப்படின்னால நீங்க திருவுளம் பற்றியது நன்னா தோன்றலை எனக்கு. எப்படின்னா இது கேட்டு சகலத்திலையும் உள்ள நந்திகேஸ்வரர் உனக்கு உண்டான சந்தேகத்தை சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ மார்க்கண்டேயர் சொல்றாரு. அதாவது அடுத்து அருணாச்சலத்தை பத்தி மார்க்கண்டேயர் கேட்க நந்திகேஸ்வரர் சொல்லுவார். இதான் அந்த பாட்டோட பொருள். அதாவது சோர்வில்லாம நந்திகேஸ்வரால் சொல்லப்பட்ட அந்த அருணாச்சல மான்மியத்தை சொன்னது அந்த இருதயம் மகிழ்ந்து உருக்கத்தை அடைந்த மார்க்கண்டேயர் என்ன சொல்றாரு, மற்ற சிவஸ்தலங்களை பார்க்கும் அருணாச்சலம் அதிகம் அப்படின்னு சொன்னது நீங்க சொல்றது எனக்கு மனசுல ஒப்புக்கொள்ள முடியல, நீங்க நான் சின்ன சிற்றறி உடையவன், அதனால நீங்க திருவுளம் பற்றியது எனக்கு சரியா தோன்றல, எனக்கும் அது உணரவில்லை அப்படின்னு சொல்லி
நீங்க சகலத்தையும் உள்ளத்துல வந்த நந்திகேஸ்வரர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு உண்டான சந்தேகத்தை சொல்லு, நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த பாடல்ல. அடுத்த பாடல் எப்படி கேட்கிறார் என்று பார்க்கலாம். நம்ம அருணாச்சல புராணம் மூல முறை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் சருக்கம் திருநகர சருக்கம், அதில் 45வது பாடல். அருணையை அதிகம் சொல்றாரு அப்படிங்கிறது அந்த பாட்டு. தில்லையை காண காசியில் இறக்க சிறக்கும் ஆரூதரில் பிறக்க எல்லையில் பெருமை அருணையை நினைக்க எய்தலாம் முத்தி என்று உரைத்தீர். ஒல்லையில் 4 தலங்களும் தம்மில் ஒக்கும் என்று உரைத்திடாது அடியேல் அல்லி சூழ் அருணை அதிகம் என்று உரைத்தது அருள் என அருள் செய்வான் அவனும். இதுக்கு என்ன பொருள்னா, சிதம்பரத்தை தரிசனம் செஞ்சாலும், காசியில தேகத்தை விட்டாலும் அதாவது உயிர் விடுவது, சிறப்புள்ள திருவாரூர்ல பிறந்தாலும், அளவில்லா பெருமடி அருணாச்சலத்தை நினைச்சாலும் முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அருளி செஞ்சீங்க. இந்த 4 ஸ்தலங்களையும் ஒண்ணுக்கு சமானம் அப்படின்னு திருவிழம் பற்றாம அப்படின்னு சொல்லாம, இந்த சுவாமி அள்ளிமலர்களை உடைய தடாகம் சூழ்ந்த அருணாச்சலத்தை மாத்திரம் அதிகம் அப்படின்னு நீங்க கட்டளையிட்டதை அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு வாக்கினர் கேட்கிறாரு. அந்த நந்திகேஸ்வரர் அப்படி அருளி செய்யறாரு அடுத்த பாடல்ல. இப்ப பிறத்தல் இறத்தல் காணுதெல்லாம் எண்ணி எப்படி இயலாதுன்னு சொல்றாரு. பாடல் 46 கேளுங்க. இறந்திடும் தொழிலும் பிறந்திடும் தொழிலும் எண்ணியபடி அவை முடியா, பறந்திடும் அவைக்கும் சில விலங்கினுக்கும் பாதவம் முதல ஓர் உயிர்க்கும் நிறைந்த புன் நீசர் அந்தகர் தமக்கும் நிறுத்த மண்டபம் தொட நேராது, அறம் திகழ் பயனால் சிலருக்கு எளிதாம் அல்லவருக்கு அரியதாம் அதுவே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கேளு மார்க்கண்டேரே, ஒருவன் இறக்கும் தொழிலும் பிறக்கும் தொழிலும் நினைச்சபடி முடியாது. அது இருக்கட்டும். இந்த பட்சி சாதிகளுக்கும் மிருகங்களுக்கும் விருட்சம் வழியாக ஓரைவு இருக்கும், அந்த புண்மை நிறைந்த நீசருக்கும் குருடருக்கும் இவங்களாம் என்ன ஆகும், சபாபதி நிறுத்த சபையை தரிசனம் பண்ண முடியாது. பூர்வ சென்ம புண்ணியத்தினால அந்த சபைக்கு போய் காண தகுந்தவர்களாகிய சிலருக்கு மாத்திரம் தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கு ஐயாகும் அந்த ஸ்தலம். அப்ப பிறப்பும் இறப்பும் நினைச்சு நடக்காது, நிறுத்த தரிசனம் பார்க்கறதும் எல்லாருக்கும் கிடைக்காது, மற்றவங்களுக்கும் அரியதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றாரு. அடுத்த பாடல் 47. குண்டகர் பதிகர் கோழகர் புலையர் கொலையினர் உறுப்பினர் குறைந்தோர் கண்டகர் நெடுந்தூரத்தின் இருப்போர் கருணை சேர் அருணபூரத்தை என் தக ஒரு கால் நினைத்திட முக்தி, இவர்களால் விலங்கு புல் மரங்கள் முண்டகம் முதலாயினமும் முன்காண முளைத்திட முத்தியே பெருமாள். என்ன சொல்றாருன்னா, ஒரு மாதம் என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்து தன் கணவன் கண்டி வேறொருவருக்கு பெறப்பட்ட குண்டகர்களும் பாவிகளும் விதவையால் பெறப்பட்ட கோழகரும் நீசரும் கொலை செய்கிறவர்களும் அபயம் குறைந்தவர்களும் தீமை செய்கின்றவர்களும் நெடுந்தூரத்தில் இருப்பவர்களும் இந்த கிருபை பொருந்திய அருணாச்சலத்தை ஒரு தரம் நன்றாக நினைக்க முக்தி உண்டாகும். இவர்களே அல்லாமல் மிருகங்கள் பட்சிகள் மரங்கள் தாமரை கொடி பூண்டு எல்லாம் வந்து அந்த ஊர்ல முளைத்தாலே முக்தி அடையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு கெட்டவன் வந்தாலும், கணவனுக்கு இல்லாமல் வேற ஒருத்தருக்கு குழந்தை பெற பெண்கள் பாவிகள் விதவையால் பெறப்பட்ட கோழகர்கள் நீசர்கள் கொலை செஞ்சவங்க அபயம் குறைந்தவங்க தீமை செய்தவங்க யாரா இருந்தாலும் நெடுந்தூரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருணை பொருந்தி அருணாச்சலத்தை நன்றாக ஒரு தரம் நன்றாக உணர்ந்து ஒரு தரம் நினைச்சாலே முக்தி வரும். இது இல்லாமல் மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் அங்கே முளைக்கிற எல்லா புல்லு பூண்டு எல்லாமே முக்தி அடையும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படம் 48. சிலையலாம் லிங்கம் அது சிவலோகம் தேவர் பாதவங்கள் அனல் அலைவுலாம் புனல்கள் சடைவுலாம் கங்கை அருந்தும் ஊன் அமரர் உன் அமுதாம் உளவியே வருதல் புலிவலம் வருதல் உரைத்த சொல் சுருதியாம் உரங்கள் மலைவு அருசமாதி ஆகும் அத்தலத்தை மானுமோ மற்ற ஒரு தலமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த தளத்தில் இருக்கிற கற்கள் எல்லாம் சிவலிங்கமா, அதனால அது சிவலோகமா. அந்த தளத்தில் இருக்கிற விருஷங்கள் எல்லாம் கற்பக விருஷங்களா, அதனால வந்து அதில் இருக்கிற அலை பொருந்திய நீர் எல்லாம் சுவாமி சடையில் இருக்கிற கங்கை ஆகுமா. அந்த தளத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவு எல்லாமே தேவாமிர்தமாகுமா. அந்த தளத்தில் சஞ்சரித்தல் என்ன ஆகுனா பூமி பிரதட்சணமே செஞ்சதாகுமா. அப்போ அந்த ஊரில் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் வேதமாகுமா. அந்த ஸ்தலத்தில் நித்திரை செய்தால் சிவனிஷ்டை கூடி அது சமாதியில் இருக்கிற மாதிரி ஆகுமா. அப்போ அதுக்கு மற்றொரு ஸ்தலம் சமனாகுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சமானமாகுமோ அப்படின்னு நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேயர் கேட்குறாரு. அப்போ கல் சிவலிங்கம் இருக்கின்ற விருஷங்கள்லாம் கற்பக விருஷம், நீரெல்லாம் சுவாமியில் சடையில் இருக்கிற கங்கை, அந்த தளத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்ற உணவெல்லாம் தேவாமிர்தம், சஞ்சரிச்சா பூமி பிரதட்சணம், அந்த ஊரில் சொல்கிற வார்த்தைகள் வேதம், அந்த ஸ்தலத்தில் நித்திரை செய்தால் அது நிட்டை கூடியிருக்கிறதுக்கு சமம். இப்போ இப்படி இருக்கிற தளத்துக்கு இன்னொரு ஸ்தலம் சமானமாகுமோ அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பாடல் 49. முத்தடல் புரிந்தோர் நான்மறை தெளிந்தோர் ஐவகை வேள்வியும் முடித்தோர் எத்தவம் புரிந்தோர் எவ்வரம் செய்தோர் என்வகை யோகியர் எனினும் அத்தலம் நினையாது அவர்கிளை முத்தி ஆதலால் அமரர் வானிருந்தும் சுத்த மானிடராய் பிறந்து அதை நினைத்தும் துளக்க இலா முக்தி பெற்று இருப்பார். என்ன சொல்றேன்னா, இப்போ நான் இது 3 அக்னி இருக்குல்ல, கார்காபத்தியம் ஆகவனியம் தக்கனாக்னியம் அப்படின்னு சொல்லி 3 அக்னியை வளர்த்தவங்களும் ரிக்கேஜு சாம அதர்வனம் அந்த 4 வேதங்களை ஓதி உணர்ந்தவங்களும் இப்போ பிரம்மையாகும் தெய்வயாகும் பூதையாகும் பிதிரியாகும் மானுடையாகும் அப்படி இந்த 5 வகை யாகத்தை நிறைவேற்றினவங்களும் எந்த தன்மையாகிய தவம் செய்தவர்களும் தவத்திலே எத்தனையோ விதம் இருக்குது, எல்லா வகையான தவம் செய்தவர்களும் எப்படிப்பட்ட தர்மம் செஞ்சவங்களும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிற அட்டாங்க யோகம் செஞ்சவங்களும் ஆகிய எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த அருணாச்சலத்தை நினைக்காட்டி அவங்களுக்கு முக்தி இல்லை. ஆனப்படியால தான் தேவர் என்ன செய்றாங்க, சொர்க்கத்தில் இருந்தவங்களும் இந்த ஞானமுள்ள மானிடராக பூமி பிறந்து அந்த அருணாச்சலத்தை தியானம் செய்து கெடுதல் இல்லாத முக்தியை அடைந்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அடுத்த பாடல் 50. பொறுவிலா சொர்க்கத்து அமிர்தம் உண்டு இருப்போர் போக பூமியை தனி புறப்போர் அரணை மாநகரில் கிருமியாய் பிறப்பது அதிகம் என்று ஆதாரம் கொள்வார். மறுவும் அப்பதியில் பிறப்பது 100 மகம் புரிந்தவர்களால் கிடையா திரு அருள் படைத்தார்க்கு எளிதலால் மற்ற தேவர் முன் யாவர்க்கும் அரிதே. பொருள் என்ன சொல்றாருன்னா, இந்த உப்பில்லாத சொர்க்கலோகத்துல நரை திரை மூப்பு இல்லாதபடி அந்த அமிர்தம் உண்டு இருக்கிற தேவர்கள்
அதே போல அந்த போகத்தை அனுபவத்துக்குரிய அந்த சொர்க்கம் முதலான உலகங்களை தனித்தனியாக ஆகின்ற தேவேந்திரன் முதலாகிய திக்குபாலர்களும் அந்த சொர்க்கமாகிய அந்த பதத்தை அனுபவித்ததை காட்டிலும் அருணாச்சல ஸ்தலத்துல கிருமியா பிறப்பது அதிகம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, நரைத்திரை மூப்பு இல்லாம அமிர்தம் உண்ட தேவர்களும் அவங்களை ஆட்சி செய்கின்ற அந்த போகத்தை அனுபவிப்பதற்காக சொர்க்கம் முதலான உலகங்களை தனித்தனியாக ஆளுகின்ற தேவேந்திரன் அப்புறம் திக்குபாலர்கள் எல்லாமே இந்த சொர்க்கமாகிய அந்த பதத்தை எப்படி அனுபவிக்கிறாங்க அதை காட்டிலும் அருணாச்சல ஸ்தலத்துல கிருமியா பிறக்கிறது கூட அதிகம். அப்படின்னா பாருங்க எவ்வளவு உயர்வா சொல்றாரு. அந்த தளத்துல பிறப்பதற்கு ஆசைப்படுவாங்களாம். தெய்வத்தன்மை பொருந்தி அந்த பதியில பிறக்கிறது எப்படின்னா 100 யாக செஞ்சவர்களுக்கு இல்லாம கிடைக்கவே கிடைக்காது. அப்ப சுவாமியுடைய கிருபையை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அவங்க இல்லாம மற்ற தேவர்களுக்கான மகத்துவம் பொருந்திய யாருக்கும் அந்த மாதிரி பிறப்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி உறுதியிட்டு கூறுகிறார் ஆசிரியர். அடுத்த பாடல் நாளை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.